ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வடைக்கறி பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இதில் வந்து காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு இது அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இது வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, சோம்பு, மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அது உருண்டையை பொரித்து எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துக்கணும். உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். நான் வடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வந்து ரொம்ப பொரிக்கக்கூடாது. பொரிக்கணும்னா கோல்டன் ஃப்ரை வர மாதிரி பொரிக்கக்கூடாது. வடை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அது இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுக்கிறதுக்கு வேண்டாம். இன்னொரு இது நம்ம போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி தடவிட்டு கையில், அதுக்கப்புறம் நம்ம இப்படி தட்டி போட்டுடலாம். ஈஸியாக வரும். இது வந்து எங்கள் பசங்க செய்யும் போதே சாப்பிடுவாங்க. இது வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து கூகுள் ஏதோ ப்ராப்ளமால் தெரியாமல் அமுக்கண்டால மொத்தம் போயிடுச்சு. இது வந்து புதுசாக இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டைலரிங், எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் ட்ராயிங் இதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு செய்யணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து செஞ்சு காட்டுறேன். டைலரிங் ப்ளவுஸ், டிசைன் ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி இதெல்லாம் வந்து பண்ணுவேன். நான் யாருக்கு அதில் விருப்பம் இருக்கோ நீங்கள் அது சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வந்து வறுப்பட்டாச்சு. இவ்வளோ வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். இது வந்து போட்டது வந்து 200 கிராம் பருப்பு தானே. அதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 11 வடை வந்திருக்கு. இது வந்து ஒரு 5-6 பேருக்கு மேலே சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகாய்.
கொஞ்சம் கருவேப்பிலை, இது பொடி செஞ்சு வச்ச காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு, அப்புறமா இது வெங்காயம், பச்சை மிளகாய். இது போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வடை செய்யும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கின அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து மிளகா காரம் வந்து கொஞ்சம் இருக்கும். அது பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்குற வரைக்கும் நம்ம இது வந்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்படி பொடி பண்ணுங்க, அவ்வளோதான். ஒன்றும் பண்ணால் பொடி பண்ணுங்கள், ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. இப்படி பொடி பண்ணால் இப்படி பொடி பண்ணாவே போதும், ஓகேங்களா. நம்ம போடும்போது அதுவே கரைஞ்சிரும். ஒரு 1-2 பீஸ் அப்படி இப்படியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வதங்கிச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ஓகேங்களா. அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாக போடணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சேனலில் வந்து டைலரிங், எம்ப்ராய்டரி, கிராஃப்ட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வரும். இதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோஸு உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இது வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து இந்த பருப்பு கழுவி தண்ணியெலாம் இருந்ததுங்க, அது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுலேயே ஊற்றிடுங்க. இது வந்து இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம கம்மி உப்பு தான் போட்டிருக்கோம், உப்பே இல்லை மாதிரி இருக்கு. வந்து அப்போ போட்டது வந்து தூள் உப்பு போட்டேன், வெங்காயம் வதங்கணுன்னுட்டு. இப்போ வந்து கல் உப்பு போட்டுருக்கேன், ஏன்னா இது தண்ணியில் கரைஞ்சிரும், அதனால. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வடையெல்லாம், அது வந்து போட்டு கலந்து மூடி வச்சிட்டோன்னா நல்லா கொதித்து அது நல்லா கிரேவி ஆகிடும். இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கடாய் வந்து எங்கள் தங்கச்சி வாங்கி கொடுத்தா, வந்து அப்பா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார், போன வாரம் தான். அதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், அது வந்து நீரில் விட்டு விதஞ்சி உடஞ்சிடுச்சு. அது இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உடச்சி வச்ச இந்த வடை எல்லாம் அதில் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறமா இது போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு போடாதீங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொதிச்ச அப்புறமா அது நல்லா ஊறின அப்புறமா கொஞ்சம் கெட்டியாயிடும். இது மினிமம் ஒரு 5-6 பேர் மேலே சாப்பிடலாம். இதுக்கு வந்து வடை, இட்லி, பூரி
தோசை, சாரி வடை இட்லி சொல்லணும், வடை இல்லை, வடை தான் போட்டுவிட்டோம் இதில். இதுக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இதுமாரி நிறைய வீடியோஸ் வரும். டைலரிங், எம்ப்ராய்டரி, குக்கிங்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இது எல்லாம் நிறைய மிக்ஸ் ஆகி வரும் சேனலில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது, தெரியுதுங்களா? வடைக்கறி ரெடி. இது இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு இட்லி, தோசை, வடைக்கறி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.